அரசின் பல்வேறு சலுகைகள் மற்றும் உதவிகளை பெறுவது குறித்தும் அரசு துறைகளில் சான்றிதழ்கள் உள்ளிட்ட அரசு ஆவணங்களை பெறுவது எப்படி என்பது பற்றியும் நண்பா விழித்தெழு பகுதியில் சட்ட பஞ்சாயத்து இயக்கம் விளக்கி வருகிறது. இன்றைய பகுதியில் ஈவேரா மணியம்மை யார் நினைவு ஏழை விதவை மகள் திருமண நிதி உதவி திட்டத்தில் பயன்பெறுவது பற்றி விளக்குகிறார் இளங்கோ. சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவையின் மகள் திருமண நிதியுதவி திட்டத்தில் பயன்பெறுவது எப்படி என்பது பற்றி பார்ப்போம். இந்த திட்டம் ஏழை விதவையின் மகளின் திருமணத்திற்கு போதிய வசதி இல்லாமல் கஷ்டப்படும் அந்த குடும்பத்திலே கஷ்டத்தை போக்குவதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த திட்டம் 2 வகையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. திட்டம் 1 சேருவதற்கு எந்த கல்வி தகுதியும் இல்லை. அந்த திட்டத்திற்கு 25,000 நிதியுதவியும் தாலிக்கு 4 கிராம் தங்கமும் வழங்கப்படுகிறது. பட்டப்படிப்பும் அல்லது பட்டயப்படிப்பு டிப்ளமாவில் தேர்ச்சி பெற்ற பெண்களுக்கு 50,000 தாலிக்கு 4 கிராம் தங்கமும் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க திருமணத்திலிருந்து 40 நாட்களுக்கு முன்னரே விண்ணப்பிக்க வேண்டும். திருமணம் முடிந்தோ திருமணத்திற்கு பிறகோ நீங்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியாது. ஆதலால் இந்த திட்டத்தில் சேருபவர்கள் இந்த திட்டத்திற்கு 40 நாட்களுக்கு முன்பே மாவட்ட சமூக நலத்துறை அலுவலரிடமோ அல்லது மாவட்ட சமூக நலத்துறையின் விரிவாக்க அலுவலரிடமோ நீங்கள் இந்த விண்ணப்பத்தை கொடுக்கலாம். இந்த விண்ணப்பத்தில் நீங்கள் என்னென்ன சான்றுகள் இணைக்க வேண்டும்? இந்த விண்ணப்பத்தில் விதவையர் தற்பொழுது விதவைக்கான உதவித்தொகை வாங்கி கொண்டிருந்தால் அவர்கள் விதவைக்கான சான்றோ வருமான சான்றோ அளிக்க வேண்டிய தேவையில்லை. விதவையர்கள் இந்த நிதியுதவியை பெறாதவர்கள், அதாவது மாதம் 1000 ரூபாய் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இல்லைங்களா, அந்த 1000 ரூபாய் உதவித்தொகை பெறாதவர்கள் உரிய வட்டாட்சியரிடம் விதவைக்கான சான்றும் வருமான சான்றையும் இணைக்க வேண்டும். மேலும் பெண்ணிற்கு 18 வயது பூர்த்தி ஆனதற்கான வயது சான்றிதழை இணைத்த வேண்டும். திட்டம் 2 சேருபவர்கள் பட்டப்படிப்போ பட்டயப்படிப்போ தேர்ச்சி பெற்றதற்கான கல்வி சான்றுகளை இணைக்க வேண்டும். இந்த திட்டத்தில் நீங்கள் சேருவதற்கு இதுதான் தகுதிகள். ஆனால் இந்த திட்டத்தில் நீங்கள் உதவி பெறுவதற்கு உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் உங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் நீங்கள் புகார் செய்யுங்கள். புகார் செய்தும் உங்களுக்கு இந்த உதவி கிடைக்கவில்லை எனில் சமூக நலத்துறை இயக்குநரிடம் புகார் செய்யுங்கள். சமூக நலத்துறை இயக்குநரின் தொலைபேசி எண் 044 28 455 746. இந்த எண்ணில் நீங்கள் சமூக நலத்துறை இயக்குநருக்கு நீங்கள் புகார் தெரிவிக்கலாம். மேலும் இது பற்றி உங்களுக்கு உதவ சட்ட பஞ்சாயத்து இயக்கம் தயாராக உள்ளது. வேறொரு தகவலுடன் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.